எனது அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம முந்தைய வகுப்புல சாய்சதுரத்துடைய பரப்பளவு தொடர்பான கணக்குகளை பார்த்தோம். இறுதியா இருக்கக்கூடிய ஒரு கணக்கை பத்தி பார்த்தரலாம். ஓர் இனிப்பு வகை சாய்சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலை விட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்? மறுபடியும் ஒரு டைம் கணக்கு பாருங்க. ஓர் இனிப்பு வகை சாய்சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலைவிட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்? இதுதான் கணக்கு. கணக்குல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சாய்சதுர வடிவ இனிப்பு வகை உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 400 இனிப்புகளுடைய மேல் பரப்பில் அலுமினிய தகட்டால் மூடப்படுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 7 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கில் கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மூலைவிட்டங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது D1 = 5 சென்டிமீட்டர், D2 மூலைவிட்டம் 2 மதிப்பு 4 சென்டிமீட்டர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாய்சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய இனிப்போடைய 2 மூலைவிட்டத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதோடைய மதிப்பு 5, இதோடைய மதிப்பு 4. இப்போ இதோடைய ஒரு இனிப்போடைய மேல் புறத்தில் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்படுது. அப்போ இதுக்கு மெல்லிய தகட்டால் மூடப்படுறாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சா போதும்? பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இந்த பகுதியை தான் அவங்க மூடப்படுறாங்க. ஸோ அதனால பரப்பளவு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு தெரியும் சாய்சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு. சாய்சதுரத்தின் பரப்பளவு ½ into D1 into D2. ஸோ இந்த சாய்சதுரத்தின் பரப்பளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சாய்சதுர வடிவ இனிப்போடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்கும். அப்போ என்ன எழுதிக்கலாம்? சாய்சதுர வடிவ இனிப்பின் பரப்பளவு. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ ½ into D1 மதிப்பு கொடுத்துருக்காங்க 5, D2 மதிப்பு 4. இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். 2வது பாடலாம் நம்ம சுருக்கிக்கலாம். 1 2 2 4. மீதி இருக்கக்கூடிய வேல்யூ 5 × 2 = 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர். இப்போ ஒரு இனிப்போடைய பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அலுமினிய தகட்டை எவ்வளோ மேலே மூடுறாங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவா அலுமினிய தகட்டால் மூடுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 400 இனிப்பு வகைக்கு மேலே மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடணும். 400 இனிப்பு வகைனா அப்படியே 400 இனிப்பு வகை அப்படியே ஜாயின் பண்ணிட்டே போகலாம். இப்படியே இது வரைக்கும் கொண்டு போடுங்க. 400 இனிப்பு வகை வரைக்கும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடணும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா செலவாகணும்னு சொல்றாங்க. ரைட். இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரு இனிப்பு வகையோடைய பரப்பளவு தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப 400 இனிப்பு வகைனா நமக்கு என்ன தெரியணும்? குட். 400 இனிப்பு வகையோடைய பரப்பளவு முதல்ல என்னன்னு தெரியணும். கண்டுபிடிச்சிடலாங்களா? என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு சாய்சதுர வடிவ இனிப்பின் பரப்பளவு தெரியும். அப்ப 400 சாய்சதுர இனிப்பு வகையோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்ச பரப்பளவை பெருக்கிட்டா போதும். ஸோ தேர்ஃபோர்
400 இனிப்பு வகையின் பரப்பளவு. நானூறு இன்ட்டு எதால் பெருக்கணும்? 10ஆல் பெருக்கிறோம். கண்டுபிடிச்ச பரப்பளவில் கண்டுபிடிச்சி பெருக்கிடுறோம். இப்போ 400 இன்ட்டு 10 4000 சதுர சென்டிமீட்டர். இப்போ மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டோம். 400 இனிப்பு வகையுடைய பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மெல்லிய தகட்டால் மேலே மூடணும். அதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத கண்டுபிடிக்கணும். இவங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு எத்தனை ரூபான்னு சொல்லியிருக்காங்க? 7 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore 4000 சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு என்ன பண்ண பாருங்க? 4000 இன்ட்டு 7 டிவைடட் பை எந்த ஸ்கொயரால் நம்ம வகுத்துறணும்? 100 சதுர சென்டிமீட்டரால் வகுத்துறணும். ஏன்னா அவங்க வந்து 100ஆல் தான் கொடுத்துருக்காங்க. 1 சதுர சென்டிமீட்டருக்குன்னா நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இங்கே 100 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால எதால் வகுத்துறணும்? 100ஆல் நம்ம வகுத்துறோம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு 7 ஈக்குவல் டு பெருக்கணும்னா 0 இன்ட்டு 7 0, 7 28 ரூபாய். 280 ரூபாய். அப்போ 400 சதுர சென்டிமீட்டருக்கு அலுமினிய தகட்டால் மேலே மூடப்படும் பொழுது ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா ரூபாய் 280 நம்ம எழுதிடலாம். 4000 சதுர சென்டிமீட்டர் இனிப்பின் மேற்பரப்பில் அலுமினிய தகட்டால் மூடப்படும் போது ஆகும் செலவு ரூபாய் 280. புரிஞ்சுதுங்களா? இதை மறுபடியும் சொல்லிடுறேன். ஒரு சாய்சதுர வடிவ இனிப்பு வகையை கொடுத்துருக்காங்க. அதோடைய 2 மூலைவிட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா 400 இனிப்பு வகை மேற்பரப்பில் அலுமினிய தகட்டை மூடப்படுவதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஹின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 100 சதுர சென்டிமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு 7 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இனிப்பு வகையோட ஃபஸ்ட்டு பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. இப்போ 400 இனிப்பு வகை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? 400 அந்த கண்டுபிடிச்ச பரப்பளவில் பெருக்கிட்டோம்னா நமக்கு 400 இனிப்பு வகையோட பரப்பளவு கிடைச்சிரும். எவ்வளோன்னு பார்த்தீங்க? குட், 4000 சதுர சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க 100 சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம 4000 சதுர சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். 4000 சதுர சென்டிமீட்டர் ஆகும் செலவு 4000 இன்ட்டு 7 பை 100. ஏன் பை 100ஆல் வகுக்கிறோன்னா இங்கே 100 சதுர சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எதால் வகுத்துறணும்? 100ஆல் வகுத்துறணும். அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வேல்யூ 40 இன்ட்டு 7 ரெண்டையும் இருக்குன்னா 280 ரூபாய். ஸோ தேர்ஃபோர் 4000 சதுர சென்டிமீட்டர் இனிப்பின் மேற்பரப்பில் அலுமினிய தகட்டால் மூடப்படும் போது ஆகும் செலவு ரூபாய் 280. புரிஞ்சதுங்களா? சரிங்க. இதோட நம்மளுடைய பயிற்சி 2.2ல் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளும் நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக ஒரு புதிய வடிவத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த 7ஆம் வகுப்பில்
3 புதிய வடிவங்களை நம்ம அறிமுகப்படுத்தி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம். அதில் முதல் வடிவம் இணைகரம், அதனுடைய தொடர்பான கணக்கெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இரண்டாவது சாய் சதுரம், அதனுடைய தொடர்பான கணக்குகள் அது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ மூன்றாவது இறுதி வடிவமான ஒரு வடிவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வடிவம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இணைகரத்தை பற்றி படித்தோம். இப்போ இணைகரம் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். இணைகரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும். அதாவது இந்த பக்கத்துக்கு மேலுள்ள பக்கத்துக்கு கீழுள்ள பக்கம் இணையாக இருக்கும். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பக்கத்துக்கு வலதுபுறம் பக்கம் இணையாக இருக்கும். சப்போஸ் இணைகரத்தினுடைய ஒரு ஜோடி இணை பக்கங்கள் இணையாக இல்லாமல் இருந்தால் என்னவாகும்? இப்போ இந்த பக்கத்துக்கு இணையா, இந்த பக்கம் இருக்கு இணையா இருக்கு, இணையா இல்லைன்னா என்னவா ஆகும்? சரி, இணை அப்படின்னா என்ன, இணை இல்லாமல் இருந்தால் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இணை அப்படின்னா 2 கோடு வரைகிறோம் அப்படின்னா இந்த 2 கோட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரமானது சமமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி வரைஞ்சாலும் அது இணைக்கோடுகள் தான், இப்படி வரைந்தாலும் அது இணைக்கோடுகள் தான், இப்படி வரைந்தாலும் அது இணைக்கோடுகள். 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரமானது சமமாக இருக்கும். அப்படி இருந்தால் இது இணைக்கோடுகள். இணை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கோடுல இணை இல்லை. இது ஏங்க சார் இணை இல்லை அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தூரம் அதோடைய தூரம் இடைப்பட்ட தூரம் குறைவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரமானது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 2 இடைப்பட்ட கோடுகளுக்கு தூரம் குறைவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இணைக்கோடுகள், அதாவது இணை அப்படின்னா 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரமானது சமமாக இருக்கும். இணை இல்லை அப்படின்னா 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரமானது சமமாக இருக்காது. ஸோ அப்படி இணைகரத்தோடைய ஒரு ஜோடி இணைப்பக்கங்கள் இணையாக இல்லாமல் இருந்தால் ஒரு வடிவம் கிடைக்கும். அந்த வடிவத்திற்கு பேர் தான் சரிவகம். ஒரு புதுசாக நமக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. ஸோ இந்த வடிவத்துக்கு பேர் தான் சரிவகம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா? புரிஞ்சதா என்ன வடிவம்னு சொல்லிட்டு? சரிவகம். சரிங்க. இப்போ சரிவகத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு 2 லைன் அளவாக தான் கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் நீங்கள் 8வது வரும்போது படிப்பீங்க. இரு சமபக்க சரிவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் இரு சமபக்க சரிவகம்? நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ தான், இந்த இணைப்பக்கங்கள் இணையா இல்லை, சரிங்களா? பட் இதோடைய அளவுகள் சமமாக இருந்துச்சுன்னா, இந்த பக்கத்தோட, அதாவது ஏடி என்ற பக்கத்தோடைய அளவும் பிசி என்ற பக்கத்துடைய அளவும் சமமாக இருந்தால் அது இரு சமபக்க சரிவகம். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் சரிவகம்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரிவகம் அப்படின்னா ஒரு ஜோடி இணைப்பக்கம் இணை இல்லாமல் இருக்கும். இரு சமபக்க சரிவகம் அப்படின்னா இந்த இணை இல்லாத இருக்கக்கூடிய இந்த 2 பக்கங்கள், என்னது பக்கம், ஏடியும் பிசியும் சமமாக இருந்தால் அது இரு சமபக்க சரிவகம். இந்த இரு சமபக்க சரிவகத்தை பற்றி நீங்கள் அடுத்த வகுப்புடைய வகுப்பெல்லாம் நிறைய பார்ப்பீங்க, 8வது வகுப்பெல்லாம். இப்போ நமக்கு சரிவகத்துடைய பரப்பளவை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சரிவகத்தின் பரப்பளவு, இப்போ இந்த சரிவகத்துடைய பரப்பளவு பார்க்க போகிறோம். இப்போ படத்தை பாருங்க. படத்தில் ஏபிசிடி என்ற ஒரு சரிவகம் இருக்கு. இந்த சரிவகத்தில் ஏபி என்ற பக்கமும் சிடி என்ற பக்கமும் இணையாக இருக்கு. நான் ஏபி என்ற பக்கத்துடைய நீளத்தை நம்ம ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசி என்ற பக்கத்தை நம்ம அதோடைய நீளத்தை ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கங்களுக்கு, அதாவது இணையான 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை நம்ம h, அதாவது உயரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று பாருங்க, பிடி என்ற மூலைவிட்டமானது சரிவகம் ஏபிசிடியை
ரெண்டு முக்கோணமாக பிரிக்குது. என்னென்ன முக்கோணமாக பிரிக்குது? முக்கோணம் ஏபிடி மற்றும் முக்கோணம் பிசிடி என்ன இரண்டு முக்கோணமாக பிரிக்கின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இரண்டு முக்கோணத்துடைய பரப்பளவை நம்ம கூட்டிட்டோம்னா போதும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். முக்கோணத்துடைய பரப்பளவு என்னன்னு தெரியும். ½ இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். சரி, இப்போ பாருங்க, சரிவகத்தின் பரப்பளவு, அதாவது முதல் முக்கோணத்தின் பரப்பளவு கூடுதல் இரண்டாவது முக்கோணத்தின் பரப்பளவு. முதல் முக்கோணத்தின் பரப்பளவு, அதாவது முக்கோணம் ஏபிடியின் பரப்பு பிளஸ் இரண்டாவது முக்கோணம் பிசிடியின் பரப்பு ½ இன்ட்டு ஏபி இன்ட்டு ஹெச் பிளஸ் ½ இன்ட்டு டிசி இன்ட்டு ஹெச். இரண்டு முக்கோணங்களும் சமமான உயரத்தை பெற்றிருக்கும். இப்போ அது ரெண்டுலேயும் இருந்து காமனாக இருக்கக்கூடிய மதிப்பை மட்டும் வெளியெடுக்கிறோம். அதாவது ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏபி பிளஸ் டிசி. காமனாக இருக்கக்கூடிய ½ இன்ட்டு ஹெச் மட்டும் வெளியெடுத்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஏபி பிளஸ் டிசி. அப்போ ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏபியோடைய மதிப்பை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், பிளஸ் டிசியோட மதிப்பை பின்னு எடுத்திருக்கோம். இப்பொழுது சரிவகத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிவகத்தின் பரப்பளவு ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏபியோடைய மதிப்பு ஏன்னு எடுத்திருக்கோம், பிளஸ் டிசியோட மதிப்பு பின்னு எடுத்திருக்கோம். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி சதுர அலகுகள். சரிவகத்துடைய பயன்பாடுகள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிவக வடிவம் வீட்டில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? குட். மணப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கிராமத்து சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து அடுப்பு எரிக்கும் பொழுது, இல்லாட்டி இந்த வெங்காயம் தொளிக்கும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை போட்டு உட்காந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மணப்பலகையோட அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா சரிவக வடிவத்தில் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது 3 வடிவத்துடைய மிகப்பெரிய பயன்பாடுகள் நம்ம பார்த்தோம். இணைகர வடிவத்துடைய பயன்பாடு எங்க இருக்கு பார்த்தோம். குட். பாம்பன் பாலத்துடைய உள்கட்டமைப்புல இருந்தது இணைகர வடிவம். அடுத்தது சாய் சதுர வடிவம் எங்க இருந்தது சொன்னேன். வெரி குட். டைமண்ட் கிராசிங் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமான நாக்பூருக்கு அருகில இருக்குது அப்படின்னு நேற்று பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சரிவகத்துடைய அமைப்பை வைத்து ஏன் கால்வாய்கள் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒன்று மழை பொழியும் பொழுது அதிக அளவு நீர் நிரம்பி வெளியே செல்லாமல் இருப்பதனாலும், மற்றொன்று யாரேனும் தவறி விழுந்து விட்டால் உடனடியாக அவரை காப்பாற்றி மேலே கொண்டு வருவதற்காகவும், அடுத்ததாக குறைந்த நேரத்தில் அதிக நீர் சென்று சேர்வதை உறுதிப்படுத்தவும் தான் இந்த சரிவகத்துடைய அமைப்பை பயன்படுத்துகிறாங்க. புரிஞ்சுதுங்களா? சரிவகத்துடைய பரப்பளவுடைய ஃபார்முலா பார்த்துட்டோம். அது தொடர்பான இப்போ கணக்கு வழக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.3 முதல் கணக்கு விடுபட்ட விவரத்தினை காண்க. அதில் ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. உயரம் இணைப்பக்கம் ஏ இணைப்பக்கம் பி பரப்பளவு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயரம் கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கம் கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கம் பி கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா உயரம் கண்டுபிடிக்கணும், இணைப்பக்கம் ஏ கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கம் பி கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. மூணாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கம் ஏ கண்டுபிடிக்கணும், இணைப்பக்கம் பி கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நாலாவது கணக்கில் பார்த்தீங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கம் ஏ கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கம் பி கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கணக்கில் உயரம் கொடுத்தாச்சு, இணைப்பக்கம் ஏ கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கம் பி கொடுத்துருக்காங்க, நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். சரிவகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா இப்போ தான் நம்ம படித்தோம். சொல்லுங்க. குட். ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு A plus B. Good. ½ into H. உயரத்தோட மதிப்பு எவ்வளோங்க? 10. Good. into bracket A உடைய மதிப்பு எவ்வளோங்க? 12 கூட்டல் B உடைய மதிப்பு 20. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு பிராக்கெட்டில் கூடிய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். 1/2 10 12 கூட்டல் 20. 12 கூட்டல் 20 2 1 கூட 2 கூட்டினா 3. அப்போ ஆன்சர் வழங்க 32.
இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சுருக்கி எழுதிக்கலாம். 2 போலாம் நம்ம சுருக்கிடலாம். 1 2 I 2 10. குட். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன? 5 × 32. இது ரெண்டையும் பெருக்கி எழுதிடலாம். 5 × 32 25 10. வெரி குட். 35 15. அப்போ நமக்கு கிடைச்சக்கூடிய பரப்பளவுடைய மதிப்பு என்னங்க? 160 சதுர சென்டிமீட்டர். வெரி குட். அப்போ அந்த பக்கத்தில் நம்ம என்ன எழுதலாம்? எழுதலாம். ஆன்சர் எழுதலாமா? விடுபட்ட இடத்துல 160 சதுர சென்டிமீட்டர். ஸோ முதல் கணக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கில் என்ன கண்டுபிடிக்கணும்? உயரம் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது கணக்கில் உயரம் கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கிறோம்? சரிவுத்துடைய ஃபார்முலா தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா சரிவுத்துடைய பரப்பளவு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சரிவகத்தின் பரப்பளவு இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவகத்துடைய பரப்பளவு அவங்களா கொடுத்துட்டாங்க. அதனால அதோடைய மதிப்பை நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 492 சதுர சென்டிமீட்டர். சரி, பரப்பளவு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சூத்திரத்தை எங்க எழுதணும்? இடதுபுறம் எழுதுறோம். சரிவகத்துடைய பரப்பளவுடைய சூத்திரம் என்ன? குட். 1/2 h × a + b. இதோடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 492. இப்போ 1/2 இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரெண்டாவது கணக்கில் உயரம் கண்டுபிடிக்கணும். எந்த மதிப்பு கண்டுபிடிக்கணுமோ அதை இடதுபுறம் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலாம் பார்த்துருக்கோம். எதை கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ h × a உடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இணைப்பக்கம் a 13 கூட்டல் இணைப்பக்கம் b உடைய மதிப்பு எவ்வளோங்க? 28. பரப்பளவு எவ்வளோ? 492. இப்போ கண்டுபிடிக்கலாங்க. 1/2 h × 13 கூட்டல் 28. பிராக்கெட் மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிடுறோம். 8 3 11 1 மீதி 1 2 1 3 1 4. இப்போ மதிப்பு எவ்வளோங்க? 41 = 492. எந்த மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்? அதாவது h உயரம் கண்டுபிடிக்கிறோம். அதை இடதுபுறம் வச்சுக்கோங்க. வலதுபுறம் 492 பெருக்கக்கூடிய மதிப்பு சமக்குறிக்கு வலதுபுறம் வரும்போது என்னவா மாறும்? குட். தலைகீழியா மாறும். அப்போ 1/2 வலதுபுறம் வரும்போது என்னவா மாறும்? 2/1 மாறும். 2/1. 41 என்னவா மாறும் சொல்லியிருக்கேன்? குட். 1/41. இப்போ எந்த வகைப்பாட்டெல்லாம் அடிக்கலாம்? எந்த வகைப்பாட்டெல்லாம் நம்ம சுருக்கலாம்? குட். 41 வகைப்பாட்டில் மட்டும்தான் நம்ம சுருக்க முடியும். ஏன்னு யாராவது சொல்ல முடியுமா? குட். 41 என்பது ஒரு பகா எண். பகா எண் அப்படின்னா அந்த எண்ணால் மட்டும்தான் வகுக்க முடியும். ஸோ 492 எந்த நம்பரால் வகுத்தரலாம்? 41 வாய்ப்பாட்டால் நம்ம வகுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். 492 41 வகுக்கிறோம். 49ல் எத்தனை 41 இருக்கும்? ஒரே ஒரு 41 தான் இருக்கும். ஒரு 41 மீதி பார்த்தீங்கன்னா 8 2 82. பார்த்தாவே தெரிஞ்சிருதுங்க. 2 டைம் வரும். 2 41 82. அதாவது இப்படி பிரிக்கலாம். 1 2 4 8 இப்படி நம்ம பிரிக்கலாம். அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம். நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 12. அப்போ உயரம் h = 12 × 2 = 24 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர் போகிறோன்னு தெரியுமா? குட். ஒரு வடிவத்துடைய பக்கத்தை குறிக்கும் பொழுது நம்ம சென்டிமீட்டர் அந்த மாதிரி அளவுகள் மட்டும் தான் பயன்படுத்துவோம். பரப்பளவு வந்தால் மட்டும்தான் சதுர சென்டிமீட்டர் அப்படின்ற ஒரு அலகை நம்ம பயன்படுத்துவோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ விடுபட்ட இடத்துல எழுதிடலாமா? எத்தனை சென்டிமீட்டர்? குட். 24 சென்டிமீட்டர். இப்போ மூணாவது கணக்கு பார்க்கலாம். மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரம் 19 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இணைப்பக்கம் A கண்டுபிடிக்கணும். இணைப்பக்கம் B கொடுத்துட்டாங்க. பரப்பளவு கொடுத்துருக்காங்க.
பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 323 சதுர சென்டிமீட்டர். அதோடைய பரப்பளவு கொடுத்தன நம்ம ஃபார்முலா எங்கே எழுதுவோம், இடதுபுறம் எழுதுவோம். சரிவத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா, ½ into h into a plus b equal to 323. ½ into h ஓட மதிப்பு எவ்வளோங்க 19. a ஓட வேல்யூ தெரியுமா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால ஏன்னு அப்படி எழுதிக்கிறோம். பிளஸ் b ஓட இணைப்பக்கம் b ஓட மதிப்பு 16 ஈக்குவல் டு 323. ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஏ மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏவை தனியாக வைக்க முடியாது, ஏன்னா கூட்டல் கூட இருக்குது, இன்னொன்று பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. பிராக்கெட்டுடைய மதிப்பை எப்பொழுதும் பிராக்கெட்டோட தான் வைக்கணும். ஸோ அதனால் இந்த உறுப்புகளை அப்படியே வச்சுக்கிறோம். ஏ ப்ளஸ் 16 அப்படிங்கிற பிராக்கெட் மதிப்பை மட்டும் இடதுபுறம் வச்சுக்கிறோம். மீதி மதிப்புகளை வலதுபுறம் கொண்டு போயிடுறோம். 323 1/2 சமக்குறைக்கு வலதுபுறம் வரும்போது என்னவா மாறும், 2/1 மாறும். 19 குட் 1/19 மாறும். சரிங்க, இப்போ a + 16. இப்போ நம்ம இங்கே சுருக்கலாம். எந்த வாய்ப்பாடில் நம்ம சுருக்க முடியும், குட் 19 வாய்ப்பாடில் மட்டும்தான் நம்ம சுருக்க முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கணக்கில் ஒன்று சொன்னேன். என்ன ஏன்னு சொன்னேன், குட் பகாயன் 19 என்பது ஒரு பகாயன், அதனால 19 வாய்ப்பாடு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். 19க்கும் 323க்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 323 வகுத்தல் 19. 32ல் எத்தனை 19 இருக்குன்னு பாருங்க, ஒரு டைம் இருக்கும். 1 9 9 1 1 1. இப்போ கழிச்சு எழுதலாம். இது 12, இங்கே 2, 12ல் 9 போச்சுன்னா 3, 2ல் 1 போச்சுன்னா 1. மேலே கூடிய மதிப்பை கீழே இறக்கிடலாம். இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 133 இருக்குது. இங்கே 3ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ 9ஆல் எந்த நம்பர் பெருக்கணும் நமக்கு இங்கே 3 கிடைக்கும். குட் 7 7 9 63. அப்போ இங்கே நம்ம 7 போட்டுக்கலாம். 7 9 63க்கு 3, மீதி 6, 1 7 7, 7 + 6 13. இப்போ மீதி 0. நமக்கு எவ்வளோ ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 17. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 17. மீதி இருக்கக்கூடிய வேல்யூ 2. அப்போ a + 16 ஈக்குவல் டு 17 கூட 2 பெருக்கிறோம். 7 2 14க்கு 4, மீதி 1, 2 2 2 1 3. a + 16 ஈக்குவல் டு 34. நமக்கு எந்த மதிப்பு மட்டும்தான் வேணும், இணைப்பக்கம் ஏங்கிற மதிப்பு மட்டும் தான் வேணும். அதனால இப்போ ஏங்கிற மதிப்பு மட்டும் இடதுபுறம் வச்சுக்கோங்க. a = 34. இந்த +16 சமக்குறிக்கு வலதுபுறம் வரும்பொழுது -16ன்னு மாறிடும். -16. அப்போ a = 34லேருந்து 16 கழிச்சிட்டோம்னா நமக்கு அதுதான் விடை. 34 - 16 14. 14லேருந்து 6 போச்சுன்னா 8, 2 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா +18. நமக்கு கிடைக்க வேண்டிய இணைப்பக்கம் ஏயின் மதிப்பு எவ்வளோங்க, 18 மீட்டர். ஸோ இந்த 18 மீட்டரை விடுபட்ட இடத்துல நம்ம எழுதிடலாம், 18 மீட்டர். மீதி இருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய நம்ம வகுப்புல பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.